வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேட்டி லிவர், அதாவது கல்லீரலில் கொழுப்பு படிகிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என் கிளினிக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 40 இயர்ஸில் இருக்கிறவங்களுக்கு அதில் 10ல் ஒரு 5லேருந்து 6 பேருக்காவது 40 வயசை கடந்தவங்களுக்கு சொல்கிறேன், ஒரு 5லேருந்து 6 பேருக்காவது ஸ்கேன் பண்ணும்போது இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துகிட்ருக்கு. ஸோ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இது ஃபேட்டி லிவர் யாருக்கா ஒருத்தருக்கு 2 பேருக்கு தான் இருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா இந்த 40 நெருங்குறவங்களுக்கு, 40யை தாண்டினவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. எஸ்பெஷலி ஐடி கம்பெனிஸில் இந்த ஆனுவல் செக்கப்லாம் பண்ணும்போது ஸ்கேன் பண்ணுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டில். ஸோ இந்த ஃபேட்டி லிவர்னால் என்ன, இது எதனால் வருது, இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, இது பிரச்சனையா, இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஃபேட்டி லிவர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட லிவர் கல்லீரல் இருக்கு இல்லையா, அந்த கல்லீரலில் ஃபேட் டெபாசிஷன், ஃபேட் அக்குமுலேஷன் ஆகிறது தான் நம்ம ஃபேட்டி லிவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஃபேட்டி லிவர் பார்த்திங்கன்னா பொதுவாகவே 4 ஸ்டேஜ் இருக்குது. உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே கிரேட் 1, கிரேட் 2 அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிரேட் 1 அப்படின்னு பார்த்திங்கன்னா மைல்டாக ஃபேட்டி டெபாசிட் ஆகிருக்கும். அந்தளவுக்கு லிவர் டேமேஜ் எதுவும் இருக்காது, எந்த ஒரு இன்ஃப்ளமேஷனும் இருக்காது. இது கிரேட் 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிரேட் 2 பார்த்திங்கன்னா மாட்ரேட்டாக ஃபேட் டெபாசிஷன் அப்படின்றது இருக்கும். லிவர் செல்களும் பெருசாக டேமேஜ் ஆகிருக்காது, இன்ஃப்ளமேஷனும் பெருசாக இருக்காது. இது கிரேட் 2 அப்படின்னு சொல்கிறோம். கிரேட் 3 பார்த்திங்கன்னா இது நல்லா சிவியரான ஒரு விஷயம் இது. ஸோ என்டையர் லிவர்லையுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேட் டெபாசிஷன் அப்படின்றது இருக்கும். கண்டிப்பாக நம்மளோட லிவர் செல்லும் டேமேஜ் ஆகிருக்கும். ஹெப்படைட்டிஸ், இன்ஃப்ளமேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இது கிரேட் 3 அப்படின்னு சொல்கிறோம். கிரேட் 4 பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட லிவர் ஃபெயிலியர், சிரோசிஸ் ஸ்டேஜ். நம்மளோட கம்ப்ளீட்டாகவே லிவர் ஃபெயிலியர் ஆகி இருக்கிறது தான் நம்ம கிரேட் 4 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4 இந்த மாதிரி 4 கிரேட் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஆல்கஹாலிக் பேரே நமக்கு தெரியும். ஆல்கஹால் ரொம்ப கன்சியூம் பண்ணுறதுனால இது ஆல்டிஹைடு அப்படின்ற ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ணுது ஆல்கஹால். ஸோ அந்த ஆல்டிஹைடு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட லிவர் செல்லை டேமேஜ் பண்ணும். ஸோ அதனால தான் நமக்கு இதுக்கு பேரே ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று நான் ஆல்கஹாலிக் பார்த்திங்கன்னா அவங்க ஆல்கஹால் எடுத்திருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி பழக்கமும் இருக்காது, ஆனாலும் இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஸோ இதுதான் நம்ம நான் ஆல்கஹாலிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வர்றதுக்கு காரணம் என்ன, எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. முதல் விஷயம் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதுனால. உங்களுக்கு ரெகுலராக குடிப்பழக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா கட்டாயமாக உங்கள் லிவரை செக் பண்ணி பாருங்கள். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணுங்கள், ஸ்கேன் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு லிவரில் ஏதாவது டேமேஜ் இருக்குது, இந்த மாதிரி ஃபேட்டி லிவர்லாம் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் உடனே ட்ரீட்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக எடுத்தீங்க அப்படின்னா இது ஃபர்தராக மற்ற பிரச்சனை, மற்ற லெவல்ஸ் போகாமல் நம்மளால் தடுக்க முடியும். ஸோ இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா முதல் விஷயம் ஆல்கஹால் தான். ரெண்டாவது வேறு என்ன காரணத்தினால இது வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ். உங்களுக்கு சுகர் லெவல் அன்கண்ட்ரோல்டாக இருக்குது அப்படின்னா ஸோ அப்போ நமக்கு ஃபேட்டி லிவர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஹைப்பர் டென்ஷன், நமக்கு ரத்த கொதிப்பும் இருக்குது அப்படின்னா அப்போ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. டிஸ்லிபிடிமியா, அதாவது கொலஸ்ட்ரால் கண்டென்ட், எஸ்பெஷலி VLDL அப்படின்னு சொல்லுவாங்க, வெரி லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், அந்த கொலஸ்ட்ரால் லெவல் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அந்த ரேஞ்சஸ் எப்படி இருக்குன்றது தெரியும். ஸோ டிஸ்லிபிடிமியா இருக்கிறவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒபிசிட்டி, ஸோ இந்த விஷயத்தினால நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவர், எப்படி ஆல்கஹால் எடுக்கிறதுனால ஃபேட்டி லிவர் கட்டாயம் வரும்னு சொல்கிறனோ அதே மாதிரி ஒபிஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேட்டி லிவர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஒபிசிட்டியும் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் இந்த பிரச்சனைக்கு. அடுத்து மால் நியூட்ரிஷன், நமக்கு போதுமான அளவு நியூட்ரிஷன் கிடைக்கலனாலும் ஃபேட்டி லிவர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சடன் சிவியர் வெயிட் லாஸ், ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா சடனாக ஒரு மாதத்துலேயே ஒரு 10 கிலோ 15 கிலோ அந்த மாதிரிலாம் குறைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சடனாக நீங்கள் நிறைய வெயிட் லாஸ் பண்ணாலும் உங்களோட லிபிட் பார்த்திங்கன்னா நிறைய பிரேக் டவுன் ஆகும். ஸோ அதனாலேயும் ஃபேட்டி லிவர் வரத்துக்கு வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி ஸ்மோக்கிங் பண்ணுறதுனாலையும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம், இல்லை எனக்கு கிரேட் 1 கிரேட் 2ல் இருக்குது, இது எப்படி அடுத்த லெவலில் போகாமல் தடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா
ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆல்கஹால் பழக்கம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் டோட்டலாக நிப்பாட்டுறது ரொம்பவே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தராக உங்களோட லிவரை வந்து நம்மளால் டேமேஜ் பண்ணாமல் பாதுகாக்க முடியும். ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஒரு கஷ்டமான டிரான்ஸ்பிளான்டேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான். ஸோ அப்போ லிவர் வந்து பழுதடைஞ்சிருச்சு, லிவர் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது ரொம்பவே சிரமம். அந்த மாதிரி பண்ணாலும் நம்ம சர்வைவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெயிட் லாஸ்ன்றது ரொம்ப சடனாக நீங்கள் பண்ணக்கூடாது. கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு வாரத்துக்கு மினிமம் வந்து 1 கிலோ அளவுக்கு குறைச்சிங்கன்னா ஓகே தான். அதை தாண்டி நம்ம அதிகமாக வெயிட் லாஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபுட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஜென்ரலாகவே வந்து ஜங்க் ஃபுட்டை டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ஜங்க் ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ் ஃபேட் அப்படின்ற ஒரு கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கெட்ட கொழுப்பு அதிகமாகும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஃபேட் டெபாசிஷன் லிவரில் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெட் மீட். ஸோ ஜென்ரலாகவே வந்து ரெட் மீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் கண்டென்ட், ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். உதாரணத்துக்கு மட்டனு, பீஃபு, போக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. சுகர் அதிகமாக கண்டிப்பாக வந்து இந்த சர்க்கரை, இப்போ கொழுப்புக்கும் சர்க்கரைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்பீங்க. உங்களோட அந்த சுகர் எல்லாமே எனிதிங் எக்ஸஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேட்டாக தான் வந்து டெபாசிட் ஆகும். சுகர் கண்டென்ட் அதிகமாக எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா அது ஃபேட்டாக தான் நமக்கு அக்குமுலேட் ஆகும். அதனால் சுகர் கண்டென்ட்டை வந்து டோட்டலாகவே அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களோட லிவருக்கு ரொம்பவே நல்லது. அதனால் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணணும். சரி, என்னெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், என்னெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஹெல்த்தி ஃபேட் வந்து நம்ம நல்லாவே சாப்பிட்ணும். ஹெல்த்தி ஃபேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இதை வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மீன் வகைகளை, எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா கிழங்கா மீன், மத்தி மீன், சூர மீன், நம்மளோட அந்த நன்னீரில் கிடைக்கக்கூடிய மீன்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. இதில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால உடம்புக்குமே ரொம்ப நல்லது. அதனால் இந்த ஃபேட் வந்து எடுத்துக்கலாம். நட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹெல்த்தி ஃபேட் இருக்குது. நட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் சாப்பிட்லாம், வால்நட் சாப்பிட்லாம். அதே மாதிரி சீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த சீட்ஸுமே வந்து எடுத்துக்கலாம். நிறைய பழங்கள் சாப்பிடணும். எஸ்பெஷலி விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் வந்து லிவருக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி முழு தானியம், ஹோல் கிரைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த முழு தானியம், சிறுதானியம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேட் கண்டென்ட்டையும் வந்து ரொம்ப ஜாஸ்தி பண்ணாது, நம்ம லிவருக்குமே ரொம்ப நல்லது. நம்மளோட அந்த ஃபேட் டெபாசிஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக அடுத்த லெவலில் போகாமையும் நம்மளால் தடுக்க முடியும். இந்த ஃபேட்டி லிவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹோமியோபதிலையும் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நியர்பை ஹோமியோபதி டாக்டரை போய் பாருங்கள். இதுக்கு பார்த்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ப்ராப்பர் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து அடுத்த லெவலில் போகாமையும் தடுக்க முடியும், இருக்கிற பிரச்சனையும் வந்து நல்லாவே சரி பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.